இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த மாசம் புது வருஷத்துல ஜனவரி மாசத்துல நீங்கள் அமர்ந்திருங்கள், நானே கர்த்தர் தேவன் என்பதை நீங்கள் விளைவிக்கலாம். ஜாதிகளுக்குள்ள தேசத்தில நீங்கள் உயர்ந்து இருப்பீர்கள். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் அமர்ந்திருங்கள். இந்த வருஷம் வாக்குத்தத்தம். அது மட்டும் இல்ல, இந்த வாக்குத்தத்தத்தை தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேலண்டர்ல இருக்கும். உங்க வீட்டுல இந்த மாசம் ஃபுல்லா தோணும் வீட்டுல இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கேலண்டர்ல இந்த முதல் வாக்குத்தத்தம் அங்க இருக்கும். சபையில கூட இருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் அமர்ந்திருங்கள், நானே தேவன். எங்க அமர்ந்திருக்க வேண்டும்? எந்த இடத்துல அமர்ந்திருக்க வேண்டும்? கர்த்தருடைய சபையில தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்தால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. நானே தேவன் என்று நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள். அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். பாருங்கள், இந்த இரவுல சிறிய பிள்ளைகள் கூட தூங்காம அமர்ந்து இருக்கிறார்கள். அப்போ நாம் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தால் நானே தேவன் என்றதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்ப நானே தேவன் என்றால் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசையோடு சொல்கிறார், நீங்கள் மோசே கிட்ட சொல்கிறார், நீங்கள் போய் பார்வோன் கிட்ட பேசி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலாக்கி கொண்டு வாருங்கள். அப்போ பார்வோன் யார் உன்னை அனுப்புனது கேட்டால் நான் என்ன சொல்வது என்று மோசே கேட்கிறார். அப்ப கர்த்தர் சொல்கிறார், என்ன அனுப்பினவர் இன்னாராக இருக்கிறார், என அனுப்பினவராக இருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொல். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, பாவத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் பிசாசு வல்லமிலிருந்து விடுதலையாக்கும்படியாக பார்வோனுக்கு போய் சொல்லுகிறார். இங்க தேவன் ஜனங்களை விடுதலையாக்க சொல்லுகிறார். நானே கர்த்தர் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறார், நானே கர்த்தர், நான் உங்களை விடுதலையாக்குவேன். போன வருஷத்துல ஒருவேளை நீங்கள் கஷ்டத்துல விடுதலை இல்லாம இருந்தால் இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்யணும்னா நீங்கள் அவருடைய வீட்டில் அமர்ந்து இருக்க வேண்டும், அவருடைய சபையில அமர்ந்து இருக்க வேண்டும். சபைக்கு வராமல், ஜபங்களுக்கு வராமல், கூட்டங்களுக்கு வராமல் இருந்தால் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. சபையில வரும்போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை நிச்சயமாக செய்வார். இந்த வருஷத்துல, இந்த முதல் மாசத்துல, இந்த ஜனவரி மாதத்திலேயே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருங்கள். இருக்க வேண்டிய இடம் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, நீங்கள் அமர்ந்திருந்த தண்ணீர் அண்டையிலே உங்களை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 23:2 படிங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீரிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்து. கர்த்தர் நம்மளை எப்படி மேய்க்கிறார்? நல்ல புல்லுள்ள இடங்கள். நமக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கிறார், தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நல்ல புல்லுள்ள இடம், பசுமையான இடத்துல நம்மளை மேய்க்கிறார். அருமையானவர்களே, நம்ம எந்த இடத்துல மேய்ச்சல்ல எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம எங்கே மேய்ந்து கொண்டு இருக்கிறோம், எங்கே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், எங்கே புசித்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தர் எங்கே நம்மளை நடத்துகிறார்? புல்லு உள்ள இடத்திலே நடத்துகிறாரா அல்லது வறட்சியான இடத்திலே நடத்துகிறாரா? கர்த்தர் இந்த வருஷத்துல ஆண்டவர் புல்லுள்ள இடங்களிலே நடத்த போகிறார். உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாற போகிறது, உங்க குடும்பம் செழிப்பாய் மாற போகிறது, உங்க வருமானம் செழிப்பாய் மாற போகிறது. கர்த்தர் உங்களுடைய சபையும் ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக செழிப்பாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஒரு செழிப்பை ஆண்டவர் தருகிறார். புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார்.
நமக்கு ஒரு மெய்ப்பெண் தேவை, நம்மளை நடத்துகிற ஒரு மெய்ப்பெண் தேவை. அந்த மெய்ப்பெண் தான் நம்மளை புல்லுள்ள இடங்களிலே நடத்துவார். மெய்ப்பர் இல்லாத ஆடுகள், மெய்ப்பர் இல்லாவிட்டால், நம்மளை நடத்துகிற ஊழியர்கள் இல்லாவிட்டால், நம்மளை நடத்துகிற ஆண்டவர் இல்லாவிட்டால் எப்படி புல்லுள்ள இடங்களில் நாம் மேய்க்க முடியும்? எப்படி நாம் அங்க புசிக்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, புல்லுள்ள இடங்களிலே ஆண்டவர் நம்மளை மேய்ந்து கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, அங்க சொல்லப்பட்ட அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடும். தண்ணீர் எதை காட்டுகிறது தெரியுமா? எத்தனையோ இடத்துல தண்ணீர் இல்லை. கோயம்புத்தூர் பட்டணத்துல 1000 அடி போடுறாங்க தண்ணிக்கு. நம்ம 50 அடி போட்டாலே தண்ணி வந்துருது. சென்னையில 1000 அடி போடுறாங்க. 1000 அடி கீழே பூமியில தண்ணி இல்ல கோயம்புத்தூர் பட்டணத்துல. ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிறார். நல்ல தண்ணீர், ஜீவ தண்ணீர். அந்த தண்ணீர் அபிஷேகத்தை காட்டுகிறது. கர்த்தர் நம்மள இந்த வருடத்துல நம்முடைய வீட்டுல தண்ணீர் குறைவதில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ஊர்ல தண்ணி இல்லாம தண்ணி டேங்க் உள்ள வரும், தண்ணி லாரி வரும், எல்லாம் கூட எடுத்து போய் பிடிக்கும். எவ்வளவு கஷ்டம். ஆனா கர்த்தர் நம்ம ஊருக்கு, நம்ம ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தண்ணீரை கொடுத்திருக்கிறார். டேம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. தமிழ்நாடு செழிப்பா இருக்கு. தமிழ்நாடு சென்னை செழிப்பா இருக்கு. தமிழ்நாட்டுல டேம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் தண்ணி இருக்கு. வெளியூருக்காரெல்லாம் இங்க வந்து தண்ணி குடிக்கிறான். வெளியூர் ஸ்டேட்ல இருந்து, வெளியூர்ல இருந்து எங்க இருக்கு வேலை மாத்திரம் இல்ல, இங்க தண்ணி இருக்கு, இங்க கரண்ட் இருக்கு. அதனால எல்லாரும் பிழைக்க இங்க வருகிறார்கள். வந்தவரை வாழ வைக்க இடம் தான் தமிழ்நாடு, சென்னை. சென்னை வாசிகளாம் ஒரு கைகளை தட்டி ஆண்டு நாமத்தை பயன்படுத்துவாங்க. சென்னையில 2 இருக்கு. சென்னை வாசிகள் பாக்கியவான்கள். சென்னையில 2 இருக்கு. புல்லூர்ல இடமும் இருக்கு. சென்னையில நல்ல பாஸ்போர்ட் இருக்கு, நல்ல பிரியாணி இருக்கு, நல்ல பரோட்டா இருக்கு, எல்லாமே இருக்கு. சென்னையில சாப்பிடுவது இருக்கு. அதே நேரத்துல நல்ல குடிக்க தண்ணீரும் இருக்கு. தண்ணீரும் குறைவில்லை, புல்லுள்ள இடங்கள்ல புல்லும் ஆகாரமும் குறைவில்லை. நம்ம வீடுல கூட ஆண்டவர் நல்ல ஆகாரத்தையும் தண்ணீரை கொடுத்திருக்கிறார். சபையில கூட நல்ல ஆகாரத்தையும் தண்ணீரை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆகாரம் கர்த்தருடைய வசனம், சத்தியம். இது வந்து தேவனுடைய அந்த புல்லுள்ள இடத்தை ஆகாரத்தை காட்டுகிறது. தண்ணீர் என்பது அபிஷேகம். நம்ம எல்லாரும் ஆவியில நிரம்பணுமே, நம்ம எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்பணுமே, அதுதான் தண்ணீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் நான் வாழ முடியாது. அபிஷேகம் இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறப்பட முடியாது. அபிஷேகம் இல்லாவிட்டால் கர்த்தருடைய வரைக்கும் பரலோகம் போக முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மளை நல்ல இடத்துல நடத்துகிறார். நம்ம ஊழியக்காரங்க நம்மள நல்ல இடத்துல நடத்துறாங்க. சபைக்கு வரலன்னா ஏன் வரலன்னு கேக்குறாங்க. வா சபைக்கு வா, புல்லு இருக்கு, வந்து சாப்பிட்டு போ. வெள்ளிக்கிழமை ஜெபம் இருக்கு, வா. சனிக்கிழமை வா, ஞாயிற்றுக்கிழமை வா சொல்றாங்களா இல்லையா? புல்லு இருக்கு, வா சாப்பிடு, வா 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 வா. அம்மா ஒரு தாய் பிள்ளைய திட்டுவாங்க. சாப்பாடு இருக்கு, சாம்பார் சாதம் இருக்கு, மீன் குழம்பு இருக்கு, தக்காளி சட்னி இருக்கு, சாப்பிடு பிள்ளைய சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி அர்த்தம் என்ன? பிள்ளை சொல்லுமா, அம்மா என்ன திட்டிட்டே இருக்காங்க. சாப்பிடலாம் சொல்றாங்க, உன்னை வந்து சாப்பிடு, அதுதான் சொல்றாங்க. அதே போல ஊழியக்காரர்கள், மேய்ப்பர்கள் அவர்கள் நமக்கு சொல்றாங்க, வந்து சாப்பிடுங்க, வெள்ளிக்கிழமை ஆகாரம் சாப்பிடுங்க, சனிக்கிழமை வந்து புசிங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்க, இந்த கூடாரத்துக்கு வாங்க, சபைக்கு வாங்க, கர்த்தருடைய சமூகத்துல வாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க, ஆகாரம் புசிங்க. அப்ப தண்ணீர் எதை காட்டுகிறது? தண்ணீரே ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில கூட பாருங்க, தண்ணீருக்கு குடிக்கவும் பாத்ரூம் தண்ணி குறைவு இல்லை. நம்ம வீட்டுல தண்ணீர் இல்லாம இருக்கா? தண்ணீர் வீட்டுல இருக்கு, சபையில தண்ணீர் இருக்கு. இந்த தண்ணீர் எதை காட்டுகிறது? ஜீவ தண்ணீர், அபிஷேகத்தை காட்டுகிறது. நம்ம குடும்பத்துல, சபையில் அபிஷேகத்துல நிரப்பப்பட வேண்டும். அபிஷேகத்துல நிரம்புகிறவர்கள் தான் கர்த்தருடைய வரைக்கும் போக முடியும். இந்த வருஷத்துல பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரப்பப்படுவோமாக. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இங்கே அமர்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப எல்லாரும் நம்ம கடலுக்கு போவோமா? எல்லாரும் நம்ம பீச்சுக்கு போறோம். நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சீங்கன்னா பீச்சில் போறோம். பீச்ல இருந்து அப்படியே N4 வழியா காசிமேடு, பழவர்காடு ரூட்டுக்கா போறோம். ஓகேங்களா? எல்லாரும் நான் உங்களை போட்ல கொண்டு போறேன். பீச்ல இருந்து அப்படியே N4, 800 அப்படியே பழவர்காடு. இப்ப எல்லாம் நம்ம போட்ல ஏற போறோம், சபையில இருக்கிற விசுவாசிகள். இப்ப போட்ல ஏறி நம்ம போயிட்டு இருக்கும் போது
ஏசப்பா அங்க போட்ல என்ன செய்யறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? பழவர்காடு ரூட்ல, அந்த ரூட்ல போகும்போது ஒரு காற்று வருகிறது, கடல் கொந்தளிக்கிறது, காற்று வருகிறது. அந்த போட்ல இருக்கிறவங்க எல்லாம், விசுவாசிகள் சொல்றாங்க, ஐயோ காற்று வருகிறதே, அலைகள் அடிக்கிறதே, கொந்தளிப்பு வருகிறதே, ஏசப்பா தூங்குறாரு, பாஸ்டர் தூங்கிட்டு இருக்காரு. ஒரே பதட்டம் வந்து ஏசப்பாவை எழுப்புறாங்க. ஆண்டவரை எழுப்புங்க, படகு கவிழ்ந்து விட போகிறது, நம்ம தான் சாக போகிற எலும்புகள் என்று. ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? எழும்பி கடலை பார்த்து இறையாத காற்றை அதட்டினார், நில் அப்படின்னு. அமர்ந்தது சொன்ன உடனே காற்றும் கொந்தளிப்பும் எல்லாம் அமைதலாயிற்று. வசனம் படிக்கலாமா? மார்க்கு 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், 39ஆம் வசனம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 38, 39. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்றை பார்த்து அமைதலாய் இருன்னு சொன்னார். கத்தாத, இறையாராத, அமைதலா இரு என்று சொன்னார். அந்த படகுல பாருங்க, அவர் எப்படி தூங்குறாரா? ஏசப்பா எப்படி தூங்குறாரு? தலைகாணி வச்சு தூங்கிட்டு இருக்காரு. ஏசப்பா எப்படி தூங்குறாரு? தலைகாணி வச்சு தூங்கிட்டு இருக்காரு. அங்க காற்றும் கொந்தளிப்பும் கடல்ல வருது. ஏசப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? இருக்கு, தெரியும். சரி, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க பாக்கலாமே. அவர் அப்படியே அவர் என்ன செய்யறாரு? படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்பொழுது அந்த படகுல இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே, நீ தூங்கிக் கொண்டிருக்கிறீரே, நாங்கள் மடிந்து போக போகிறோம், காற்றும் கொந்தளிப்பும் வருகிறது. ஏசப்பா எழும்பி அவர் சொன்னார், இறையாத, அமைதலாயிரு, அமைதலாயிரு என்று சொன்னார். உடனே எல்லாம் அமைதலாய், காற்றும் அமைதலாய். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். நம்ம நினைப்போம், ஐயோ பிரச்சனை இருக்கு, ஐயோ கஷ்டம் இருக்கு, ஐயோ அப்படி அப்படி, இந்த வருஷம் என்ன பண்றது, ஐயோ இந்த வருஷம் என்ன செய்யறது இருக்கும். நீங்க எதற்கும் பயப்படாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே ஆகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் நில் என்றால் நிற்கும், வா என்றால் வரும், போ என்றால் போகும். எவ்வளவு பயங்கரமான கடல்ல காற்றும் சுனாமி வந்தாலும் இறையாக அந்த தண்ணீரை பார்த்து, கடலை பார்த்து, நீ கரை ஓரத்தில் நீலன்னு சொல்லும் போது அது அங்கதான் நிற்கும். அல்லேலூயா. அமைதலா இரு. அமைதல், அமைதி தேவை, மன அமைதி தேவை. நிறைய பேருக்கு மன அமைதி இல்ல. பேசிட்டே இருப்பாங்க, பேசி தூக்கத்துல கூட பேசுவாங்க நிறைய பேர். மன அமைதி தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, மன அமைதி எல்லா இடங்களிலும் தேவை. ஸ்கூல்ல படிச்சாலும் அவன் அடங்கவே மாட்டான்னு சொல்லக்கூடாது, அங்க அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு சபைக்கு வந்தாலும் அங்கு அமைதியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஒரு இடத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் ஒரு அமைதி நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சபையிலே நாம் அமைதியாக காத்துக் கொள்வோம் என்றால் நமக்காக இயேசப்பா அற்புதங்களை செய்வார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வருடத்தில் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த வருடத்தில் அந்த வியாதியை கர்த்தர் விரட்ட போகிறார். இனி இந்த வியாதி வரக்கூடாது, இந்த சரீரத்தில் இனி வரக்கூடாது. அவர் அதட்டுகிறார், பிசாசு அதட்டுகிறார், இவனை விட்டு வெளியே போ. எல்லாம் பிசாசு ஓடி போய் கடல்ல விழுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் அதட்டுகிறார். உன் கஷ்டத்தை அதட்டுகிறார். உன்னை பின் தொடர்கிற அசுத்தாவி அதட்டுகிறார். உன்னை பின் தொடர்கிற அந்த மந்திரம், சூனிய கட்டுகளை அதட்டுகிறார். நீ அமைதலாயிரு. நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தரே யுத்தம் செய்வார். யார் என்ன பண்ணாலும் சரி, நீங்க சும்மா இருங்கள். அருமையான தேவ பிள்ளையே, நீங்க அமைதியாக இருங்கள், நீங்க சும்மா இருங்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. புதிய வருடம் ஆராதனை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.